ஹை கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். நீ நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, சட்டையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சூர்யா சாருக்கு ஒரு பர்ஃபெக்ட் தேட்ரிக்கல் கம்பேக்கு. அப்போது ஒரு படம் பீக் கமர்ஷியல் ஓஜி சூர்யா இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வந்து நம்ம பழைய சூர்யா அண்ணன், இந்த வேல் சிங்கம் டைமில் ஒரு கமர்ஷியல் சூர்யா அண்ணன் இருப்பார்ல, அந்த சூர்யா அண்ணன் ஒரு விண்டேஜ் நம்ம சின்ன வயசில் பார்த்த சூர்யா அண்ணன் அப்படியே திருப்பி ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு படம். ஒரு தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பீக் கமர்ஷியல் படம்னா இந்த கருப்புன்னு சொல்லலாம். சும்மா போய் பார்த்தீங்கன்னா சும்மா பட்டாசாக இருக்கும். ஃபீஸ்ட் பை ஆர்ஜே பாலாஜின்னு போடுவார். அவர் ஒரு முழு படையில போட்டார். அன்பான ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பீக் கமர்ஷியல் சினிமா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு படையில போட்டார். இந்த கருப்பு படத்தோட சிம்பிள் ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தில் நடக்கிற சில பல ஓட்டைகள்லாம் இது பண்ணுறதுக்காக நம்ம கருப்புசாமியே இறங்கி வராரு. அது ஒரு சிம்பிள் ஒன்லைன். நம்ம ஆர்ஜே பாலாஜி எடுத்துக்கின்னு ஸ்க்ரீன் பிளேல வந்து ட்ரீட்மெண்ட்ல வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம சூர்யா அண்ணனோட ஆக்டிங் பற்றி பேசணும்னா, அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் ஒரு 200% கொடுப்பாரு. இதில் கருப்புசாமின்னு அவர் ஒரு காட் மோடியே போயிடுறாரு. கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஆட்டம் ரொத்தர தாண்டம் ஆடிருக்காரு. காந்தாராண்ணா காந்தாரா, நம்ம கருப்பு ஆட்டத்தை போய் பாருங்க, சும்மா ரொத்தர தாண்டவமாக இருக்கும். நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வந்து ட்ரெய்லர் வந்து போயெல்லாம் சொல்லியிருந்தேன் வில்லனா பண்ணுறாருன்னு. சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் ஆர்ஜே பாலாஜியான மட்டும் தான் புல் ஆஃப் பண்ண முடியும். அதனால தான் அவர் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ரோலுக்கான எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட ஒரு மெயின் பில்லராக வந்து நம்ம இசை கிறுக்கன். எல்லாரும் இசை அரக்கன்னு சொல்கிறாங்கன்னா, இவர் இசை கிறுக்கன்னே சொல்லலாம். பாட்டு இந்த பிஜிஎம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதுவும் இந்த கருப்பா கூடவான்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு, அது நைட்டு பார்த்துட்டு இருந்தால் இன்னும் என் மண்டையில் ஓடினே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவம். ஜிகே விஷ்ணுவோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில். போய் பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 5க்கு 5 கொடுக்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். சும்மா கொண்டாடி தீக்கலாம். சூர்யா அண்ணா இஸ் பேக்.